ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன ஆன்மீகமான விஷயம் அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் இன்ட்ரோ மூலமா நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள். அன்று தமிழ் மாதம் மார்கழியுடைய 15ஆம் நாள். கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. இது ரொம்பவே அபூர்வமான அதிபயங்கரமான நாள் என்று சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வரும். இதில் என்ன இந்த திங்கக்கிழமை அவ்வளோ ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அவ்வளோ ஸ்பெஷல் தான். ஏன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூல நட்சத்திரத்தில் வருது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதியும் நிறைந்து இருக்கு. மார்கழி மாதத்தில் அமாவாசை திதி நிறைந்திருக்கக்கூடிய மூல நட்சத்திர நாளில் அனுமன் அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்படுது. அப்போ அனுமன் அவதரித்த நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அனுமன் அவதரித்த நாள் தான் இந்த நாள். ஸோ அனுமன் அவதரித்த இந்த நாளில் சில விஷயங்கள் நாம் கட்டாயம் செய்யும்போது நம்ம வாழ்க்கை விதி மாறும். ஆக்சுவலி அனுமன் பற்றி சொல்லணும்னா, இவர் ஒரு தீவிரமான பக்தர் கடவுள் என்று சொல்லலாம். அது என்ன தீவிரமான பக்தர் கடவுள் அப்படின்னு கேட்குறீங்களா? இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீராமர் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தாரு, அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தாரு. அதனால ராமருக்காக எப்ப பிரச்சனை வந்தாலும் முன்னாடி காவலாக இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய நெஞ்ச பிளந்து காமிக்கும் போது அதுல ஸ்ரீராமரும் சீதா தேவியும் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கடவுள் மேல தீவிர பக்தராக இருந்தவர் தான் இந்த அனுமன். இவர் அவதரித்த புனித நாள் தான் மார்கழி அமாவாசை மூல நட்சத்திரம். இந்த நாளில் தான் இவர் பிறந்ததாக புராணங்களில் சொல்லப்படுது. இவர் பிறந்த இந்த நாளில் இவரை நாம் துதித்து வழிபாடு செய்தாலே நமக்கு எல்லா பிரச்சனைகளுமே நீங்கும். ஸோ அனுமனை நாம் வழிபாடு செய்தால் வெற்றி வாகையை சூட முடியும். ஆக்சுவலி அனுமனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, வெற்றி அனுமன் என்று. அது என்ன வெற்றி அனுமன் அப்படின்னு கேட்குறீங்களா? இவரை நினைச்சாவே நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால தான் இவருக்கு வெற்றி அனுமன் என்று பெயர். இவர் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே வினோதமாக இருந்தாலும் இவர் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் நன்மைகளை செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அனுமனை வழிபாடு செய்கிறது ரொம்ப புண்ணியம் என்று சொல்லப்படுது. நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுமன் வழிபாடு செய்யறத பற்றி தெரியாததுனால நிறைய பேர் இந்த அனுமன் ஜெயந்தியும் மிஸ் பண்ணிடுறோம். அனுமனை வழிபாடு செய்யறது உங்களால் எல்லா நாளும் முடியாட்டியும் அனுமன் ஜெயந்தி வரக்கூடிய நாள் அன்னைக்காவது அனுமனை வழிபாடு செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அனுமனை எப்படி அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு செய்யணுங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். அமாவாசையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விசேஷத்தை நாம் மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது அனுமன் ஜெயந்தியை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா மாதமும் அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அனுமன் ஜெயந்தி நம்மளால் பண்ண முடியாது. அனுமன் ஜெயந்தி மார்கழி அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். அதனால் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் முறையாக செய்தாவே அனுமனுடைய அருளை பெற முடியும். ஸோ ஆண்டுடைய கடைசியாக வரக்கூடிய ஒரு விசேஷம்னா இந்த அனுமன் ஜெயந்தியை சொல்லலாம். திரும்ப 2025 தான் நாம் எல்லா விசேஷங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டுடைய கடைசியாக அனுமன் ஜெயந்தியை நாம் நல்லா வரவேற்று கொண்டாடி புதிய வருடத்தை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு புதுமையாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிகள் செய்யலாம். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பயங்கர விசேஷமான வடமாலெல்லாம் சாத்தப்பட்டு சூப்பராக அலங்காரம்லாம் செய்யப்படும். அதெல்லாம் பார்க்கறதுக்கே கோடான கோடி கண்ணு நமக்கு தேவை. ஸோ நீங்கள் நாமக்கல் சைடு இருந்து வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் சைடு இந்த அனுமன் ஜெயந்தி எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத மற்ற ஆடியன்ஸ் பார்க்கும்போது இந்த அளவுக்கு அனுமன் ஜெயந்தியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நாமக்கல் பீப்புள் யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்களா, அனுமன் ஜெயந்தி உங்கள் ஊரில் எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு மாலை வேளையில் இப்போ நான் சொல்லுறத நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும். ஸோ பிரச்சனை முடிவுக்கு வரணும்னா சில விஷயங்கள் நாம் செய்யணும் என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுதில்ல.
அந்த ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுகிறத கரெக்டாக நாம் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி வாங்க எப்படி செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அனுமன் ஜெயந்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீராமருடைய அவதாரமாக சொல்லப்படக்கூடியதாக சொல்லலாம். ஏன்னா அனுமன் ஜெயந்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீராமருடைய தீவிர பக்தரும் ஆஞ்சநேயனுடைய மகனுமான அனுமன் பிறந்த தினம்தான் அனுமன் ஜெயந்தியாக சொல்லப்படுது. அனுமன் மிகவும் தைரியசாலி, அதை விட புத்திசாலி. அனுமனுடைய அருள் நமக்கு இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தைரியமாக எதிர்கொண்டு சாமர்த்தியமாக வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இது சாஸ்திரத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அனுமன் பிறந்த நாளில் பலர் விரதம் இருந்து அனுமனுடைய ஆசி பெற முயற்சிக்கிறது கண்டிப்பாக இந்த டைம் பண்ணணும். இன்னும் சிலர்லாம் அனுமன் ஜெயந்தி நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கவும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கவும் ஒரு சில பரிகாரங்களை செய்வாங்க. அப்படி அவங்க செய்யக்கூடியதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் உடனடியாக வந்து பலிக்கும். ஃபஸ்ட்டு பணப்பிரச்சனை நீங்கள் என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் பணப்பிரச்சனையில் சிரமப்பட்டு வந்தால் அனுமன் ஜெயந்தி நாளில் 11 ஆலமர இலைகள் இருக்குல்ல, அந்த இலைகளில் வந்து சிவப்பு சந்தனத்தை தடவி ஸ்ரீராமருக்கு அர்ச்சனை செய்து அதை மாலையாக தயாரித்து அனுமனுக்கு இந்த நாளில் அணிவிக்க வேண்டும். இப்படி செய்வதனால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பணப்பிரச்சனையாக இருந்தாலும் பணப்பிரச்சனைகள் நீங்கும் என்பது ஐதீகம். அதாவது ஆலமர இலை இருக்குல்ல, ஆலமரம், அந்த இலைகளை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க 11. அதில் சந்தனம் சிவப்பு ரெண்டையும் தடவி ஸ்ரீராமருடைய பெயரை சொல்லி அவருக்கு அர்ச்சனை மாதிரி செய்து அந்த அர்ச்சனை செய்த இலைகளை திரும்ப மாலையாக நாம் தயாரித்து அதை அப்படியே அனுமனுடைய கழுத்தில் அணிவிக்க வேண்டும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு. இந்த ஒரு விஷயத்தை செய்தால் பணப்பிரச்சனை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நீங்கும். பணப்பிரச்சனை நீங்கள் இந்த பரிகாரத்தை பணப்பிரச்சனை இருக்கிறவங்க அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஆரோக்கிய பிரச்சனை குறைய என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். ஆரோக்கிய பிரச்சனை குறைய உங்கள் வீட்டில் உள்ளவர் அடிக்கடி ஏதேனும் ஆரோக்கிய பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீங்களே பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் அனுமன் மேலே பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த செந்தூரத்தை வந்து கோவிலில் கேட்டு வாங்கிக்கோங்க. கோவிலில் கேட்டு வாங்கிட்டு வந்த அந்த செந்தூரத்தை நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் நோயில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு நெத்தியில் அந்த செந்தூரத்தை தடவிடுங்க. இப்படி தடவினால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவது தவிர்க்கப்படுவதாக கூறப்படுது. மேலும் இப்படி தடவும் போது கண் திருஷ்டி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை ஆரோக்கிய பிரச்சனை குறைய செய்திடுங்க. உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கோ ஆரோக்கிய பிரச்சனை குறைய இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுங்க அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு. அப்புறம் தொழில் செய்கிறவங்க தொழிலில் முன்னேற்றத்துக்கான இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஆக்சுவலி நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அதற்கான பலன் கிடைக்காம கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் வேலையில் முன்னேற்றத்துக்கான வேண்டுமானால் அனுமன் ஜெயந்தி நாளில் நீங்கள் நான் சொல்கிறத செய்யுங்க. அனுமனுக்கு முன் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிடுங்க. சாதாரண நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றுங்க. ஏற்றுனதுக்கு பின்னாடி ஓம் ஹனுமத நமே நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லுங்க. அதுவும் வீட்டிலலாம் வந்து ருத்ராட்ச மாலை இருந்தால் அதை கொண்டு இதை சொல்லுங்க, இல்லை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லுங்க. இப்படி செய்வதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். ஸோ தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட இந்த ஒரு பரிகாரத்தை வந்து அனுமன் ஜெயந்தியில் செய்துடுங்க. அப்புறம் குழந்தை தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க அது நீங்கள் இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க. குழந்தை தொடர்பான பிரச்சனை கொண்டவங்க அனுமன் ஜெயந்தி நாளில் வீட்டில் சுந்தரகாண்டம் இருக்குல்ல, அதை சொல்லி ஏழைகளுக்கு மத்திச்சூர் அப்படிங்கிற ஒரு லட்டு இருக்குது, அந்த மத்திச்சூர் லட்டை பிரசாதமாக கொடுங்க, இல்லைனா அன்னதானம் செய்யுங்க. இதை பண்ணிங்கன்னா குழந்தை தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் என்பது சொல்லப்படுது. குழந்தை தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைக்காரங்க அனுமன் ஜெயந்தியில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க. அப்புறம் எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க, எதிரிகளே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதிரிகள் தொல்லை நீங்கள் இந்த பரிகாரத்தை அனுமன் ஜெயந்தி நாளில் செய்யுங்க. உங்கள் வேலைகளில் எதிரிகள் நிறைய குறுக்கிட்டு வேலைகளை முடிக்க முடியாமல் தடுக்கிறார்களா? அப்படியானால் அனுமன் ஜெயந்தி நாளில் நீங்கள் அனுமனுக்கு வெத்தலையை வந்து மாலையாக ரெடி பண்ணி அதை கழுத்தில் போட்டு
பச்சை கற்பூரத்தோடு கிராம்பு வைத்து அனுமனுக்கு அந்த நாளில் ஆராத்தி எடுங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இடையூறுகளும் நீங்கும். அதாவது எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும். ஸோ அதனால் இந்த எதிரிகளுடைய தொல்லை நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த அனுமன் ஜெயந்தியில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளங்கள் நீங்கிறதுக்கு பரிகாரம் சொல்லணும், அந்த ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க அந்த ப்ராப்ளங்கள் நீங்கள் இந்த பரிகாரங்களை அனுமன் ஜெயந்தி நாளில் செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்கும். நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.